என்னுடைய ஃபிட்னஸ் ஜேர்னியில் இது டே 2. நான் கரண்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பிட்டுன்னு பார்க்கும்போது புஷ் புல் லெக் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறையா ஸ்பிட் இருந்தாலும் இதில் வந்து நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும் நிறைய பேர் சொன்னதன் காரணமாகும். ஸோ எனக்கே பர்சனலாக இது வந்து ஒரு நல்லதாக ஃபீல் ஆச்சு. அதன் காரணமாக இதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ நிறைய அப்கிரேட் ஆனாலும் சரி, ஸ்பிட்டை பொறுத்தவரையும் அவங்கவுங்களுக்கு எது பெஸ்ட்டு, எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, நிறையா ஸ்பிட்டு நிறையா சொன்னாலும் சரி, நமக்கு வந்து ஒரு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதுதான் பெஸ்ட்டு ஸ்பிட்டு. அதாவது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது தான் உலகத்திலே ஒரு பெஸ்ட் பிட்னா அதுதான் சொல்லுவாங்க எல்லாருமே. இன்றைக்கி வந்து மண்டே. நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹோமில் பெரும்பாலும் புஷ்அப் பெரும்பாலும் காலையிலே மோஸ்ட்லி எடுப்பேன் நான். அதுக்கப்புறம் ஆப்ஸ்க்காக பிளாங்க் அப்படின்னா என்கிட்ட ஆப் ரோலர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஜிம்முக்கு போனோடனே ஃபஸ்ட்டு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஒன்று ஹேர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்காக இன்றைக்கி வந்து லையிங் ரெக்ரைஸ் தான் வந்து ஒரு 2-3 செட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து நான் வந்து 2 செட்டு மட்டும் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். ரெப்பு வந்து மேக்ஸிமம் வந்து 6-8 அப்படி இல்லைனா 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ் அது பண்ணியிருக்கேன். அது மேக்ஸிமம் 2 செட் தான் பண்ணேன். இன்றைக்கி ஃப்ளாட் பெஞ்சஸ் அது ஒரு 2 செட் தான் பண்ணேன். ஜஸ்ட் டிப்ஸ் அது வந்து 2 செட் தான் பண்ணேன். இதை முடிச்சு அடுத்து ஷோல்டர்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நான் கேபிளில் வந்து லேட்டரலைஸ் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்கில் ஓவர் ஹெட் ப்ரெஸ் அதெல்லாம் மிலிட்ரி ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து மிஷினில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கேபிள் ரியர் டெல்ட் ஃப்ளை இது கொஞ்சம் நம்மளுடைய ஷோல்டருக்கு நல்ல ஒரு எக்ஸ்டென்ட் கொடுத்து நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து மேக்ஸிமம் நான் வந்து போஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஜிம்மில் பண்ணுவேன். ஒரு சில டைம் இல்லைனா வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் பண்ண ஒர்க் அவுட் டீட்டெயில்ஸு. எப்பயுமே நான் ஜிம்மு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான காரணம் ஜிம்மில் வந்து எல்லாருமே எல்லா எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சொட்டிங்ஸ் நிறையா வரும், அங்கே ஜெம்ஸ் நிறையா இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஆல்கஹால் பேஸ்டு ஒரு ஹேண்ட் சானிடைசர் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி எனக்கு ஜிம்மில் பேக்கில் இருக்கும், அப்படின்னா வீட்லேயும் வச்சிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து அதை ஜிம் ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவொடனே மோஸ்ட்லி வந்து இந்த ரோலர் வச்சு நான் இது பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்த உடனே காலில் வந்து அந்த பால்ஸ் வச்சு 2 காலையும் ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக நான் ரெகுலராகவே பண்ணுவேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபோம் ரோலர் இதை வச்சு என்னுடைய காப் மசில் தை மசில் 2த்துலையுமே வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் சரி, எனி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து காலுக்கு வந்து லெக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர் வந்து கூல் டவுன் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ரெக்கவரி கிடைக்கும். அடுத்தடுத்த நாள் நல்ல ஒரு உங்ககிட்ட நல்ல ஒரு எஃபெக்ட்னஸ் நல்லாவே இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கூல் டவுன் பண்ணுங்கள். அடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவொடனே நான் வந்து ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் பார்த்து நான் செடியும் வளர்க்குறேன். அதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் தண்ணி மாற்றுவேன். ப்ளஸ் அவங்க எல்லாருமே டெய்லி வந்து ஃபுட்டு கொடுப்பேன். ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்களாம் எப்படி இருக்காங்க பார்ப்பேன். ஏன்னா ஒரு சில டைமில் சில மீனுக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும், ஒரு சில டைமில் இறந்துருக்கு. அது ரெகுலராகவே அதை வாட்ச் பண்ணி அதுக்கு நான் ஃபுட்லாம்